ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து செம்ம வைபு செம்ம வைபில் இருக்காங்க விஜய் பார்வதி. என்னையா இது நேற்று அந்தளவுக்கு வந்துச்சுன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க பொழுது சரி அதர் ஆக்டிவிட்டீஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா எப்பயுமே இந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் அவுட்டில் தான் இருப்பாங்க, நம்ம கமருது கூட தான் சுற்றிட்டு இருப்பாங்க. பட் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் என்கேஜாக இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தான் நம்மளோட சேனல் நல்ல ஒரு நிலைமைக்கு போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரத்தில் நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ண போகிறோம். உங்களோட தயவால் தான் கண்டிப்பாக பண்ணுவீங்க நம்புகிறேன். சரி, இப்போ என்னென்னா காலையில் வந்து எல்லாருமே கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க. ஜாகிங்லாம் போகணுன்ட்டு. என்னடா இது இவ்வளோ நாள் தெளிவே இல்லைன்னா அதான் வீட்டிலேருந்து வராங்களா அவங்க முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக கொஞ்சம்லாம் ஒரு சில பேர் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். நியூ இயர் டைமில் பார்த்தீங்கன்னா போயிட்டு 10,000 20,000 செலவு பண்ணி அந்த மந்த்லி இது இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனாக போட்டு வந்துடுவாங்க. ஏதோ இந்த ஜிம்முக்கெலாம் அடுத்து ஒரு வாரம் போவாங்க. ஒரு சில பேர் நல்லா ரொம்ப இதுவாக இருக்கவங்க கண்டிப்பாக நான் தொப்பையை குறைச்சி தீருவோம் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு அப்புறம் புதுசுன்னு தூங்கிடுவாங்க. ஒரு சில பேர் அடுத்த நாள் போக மாட்டாங்க. அந்த மாதிரி இங்கே எல்லோரும் வந்துட்டு இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்காக ரெடி ஆகிறாங்களே தெரியல. எல்லாம் ஜாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஆரோராலேருந்து சபரியிலேருந்து சுபிக்ஷா ஒரு பக்கம் அட்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சபரி வந்து அப்போ என்ன பண்ணுறாரு, அமித் பின்னாடி போயிட்டுருக்காரு. இவர் நேசமணி போவார், நம்ம வினோத்தன் பாருங்க, அவர் அந்த மாதிரி தான் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வடிவேல் அவர்கள் அவங்க அப்படி போவாங்களே அதே மாதிரி வந்து பின்னாடியே போகிறாரு. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. சபரி நல்லா அந்த ஃபன் பண்ணுற விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குது. இன்னும் வந்து கொஞ்சம் கேம்லேயும் நல்லா செம்மையாக பண்ணாலும் நல்லாயிருக்கும். ரைட்டு. அடுத்தது வந்து கனிக்கும் அரோராக்கும் ஒரு விஷயம் நடக்குது. அங்கே வந்து விஜய் பார்வதி ஒரு குதூகலமாக இருக்காங்க. ஆனால் கனி வந்து செம்மையாக வந்து கலாச்சி விட்டாங்க விஜய் பார்வதியை. என்னென்னா கனி வந்துட்டு இப்போ வந்து இந்த எதுகை மோனை ஒரு விஷயம் வந்து போயின்னு இருக்குல்ல, அரோராவுக்கும் கனிக்கும் ஒரு விஷயம் அதை வந்துட்டு பண்ணுறாங்க. என்ன ஆடி வரும் அரோரா அப்படின்ற மாதிரி அவங்க கலாய்க்கிறாங்க. அப்போ என்ன அவங்க அரோரா அதுக்கு என்ன காய்கறி வெட்டும் கனியே அப்படின்னாங்க. உடனே இவங்க அதுக்கு மேலே இது காய்கறியா வெங்காயம் கனி என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. புத்திசாலித்தனம் நான் இவ்வளோ வளர்கிறேன். அப்போ அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இது என்ன கனி ஃபேமிலியா, இதுவும் காய்கறி தாங்க, ஏங்க அப்படி பண்ணுறீங்க, கல்வி அறிவில்லை கனி அப்படின்ட்டாங்க. உடனே வந்துட்டு இது நல்லா குட் ஒன் அப்படின்றாங்க. அவங்களே சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் விஜய் பார்வதி ஒரு சிரிப்பு, ஓகே செம்ம அப்படின்னு. அதுக்கப்புறம் கை நாட்டு கனின்ட்டாங்க. இந்த பக்கம் டே விக்ரம் பாத்தியாடா விஜய் பார்வதி செம்ம சந்தோஷத்தில் கனிக்கு வந்து 4 பேர் வச்சுட்டாடா அப்படின்னு பேசிட்டு அந்த பேரெல்லாம் சொல்கிறாங்க. உடனே கனி கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன ஆனந்தம் இந்த கரடிக்குன்ற மாதிரி என்ன ஒரு சந்தோஷத்தை பார்த்தியா பாருக்கு, எனக்கு பேர் வச்சோன்னே அவ்வளோ சந்தோஷப்படுறான் அப்படின்னு. ஆமாம் உள்ளுக்குள்ளே இருக்கா இல்லையா, இந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இதே அதாவது இந்த ஆஃபீஸில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நம்மளுக்கு பிடிக்காது, ஆனால் டைரெக்டாக சொல்ல முடியாது சரிங்களா. அந்த நேரத்தில் இப்போ அந்த மேனேஜரோ இல்லை டீம் லீடரோ வந்துட்டு அந்த பர்சனை கலாய்க்கும் போது நம்மளை அறியாமல் ஒரு சிரிப்பு வரும். ஓகே மன நிம்மதி. அந்த மாதிரி வந்து விஜய் பார்வதிக்கு ஒரு மன நிம்மதி. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க கனி. என்ன ஒரே சந்தோஷம் நம்மளுக்கு கரடிக்கு என்ன ஆனந்தம் இந்த கரடிக்குன்ற அளவுக்கு ஒரு சந்தோஷம் ரேஞ்சில் இருக்கீங்களேன்னு. ஆமாம்ட்டு போயிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு. ஆனால் நல்லா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு போயின்னு இருக்கு. இந்த பின்னாடி பேசுகிற விஷயம் கொஞ்சம் கம்மி தான். கனி வந்துட்டு விஜய் பார்வதியை பற்றி பேசுகிற விஷயங்கள் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் நேற்று கொஞ்சம் இந்த திவ்யா கூட அதுக்கப்புறம் அரோரா கூடலாம் சேர்ந்து கொஞ்சம் கலாச்சி பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, அதே மாதிரி நைட்டு ஒரு வேலை பண்ணார் பாருங்க வினோத். இப்போ வாய் என்ன, அதாவது இந்த மீன் ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு அதை வந்து வாஷ் பண்ணலன்னு சொல்லிட்டு பாத்திரத்தை வச்சுட்டு போயிருக்காங்க போல. அது அமித் வந்து சொல்கிறார் விஜய் பார்வதி வந்து அந்த மீன் ஸ்மெல் வந்ததுனால பண்ணலன்னு. அவர் சொல்கிறாரு பாத்ரூம் போகும்போது தான் ஸ்மெல் வருது, அதுக்காக பாத்ரூமை கழுவாமல் இருப்பாங்களா அப்படின்னு. இந்த கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? இந்த மாதிரி வச்சு செஞ்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் நைட்டு வேறு அந்த மூட்டை கட்டியில் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி போய் பாருங்கள். இவரை வந்து ஒரு பேக்கில் போட்டு விஜய் பார்வதி பேக்கில் போட்டு விளையாண்டுட்டு இருந்தார் வினோத். அதுக்கப்புறம் வினோத்தை வந்து அந்த பேக்குள்ளே போட்டு விஜய் பார்வதி விளையாண்டாங்க. கரெக்டாக கச்சிதமாக அந்த பேக்குள்ளே உக்காண்டார். ஏன்னா ஆள் மெலிசாக இருக்கிறனால சூப்பராக வந்து கரெக்டாக உட்காந்துருந்தார். நல்லாச்சு, நல்ல ஒரு இதுவாக இருக்குது விஜய் பார்வதி வினோத் காம்போ. இங்கே வந்து கனிக்கு சூப்பராக வந்துட்டு அரோரா வைக்கும் போது இவங்க கலாச்சி மாதம் சம்பவம் போயிட்டுருக்கு. நல்லா இருக்குது, நல்ல வைபிள் இருக்காங்க விஜய் பார்வதி. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.